அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் இன்னைக்கு வந்து எக்ஸாம் நடந்தது. ஸோ அதில் கேட்கப்பட்ட மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி ரைட்டா. ஸோ உளவியல் பகுதிக்கான ஆன்சர் கீ மற்றும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 46வது கொஸ்டின், எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் அச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் நம்ம எக்ஸ் டெஸ்ன்னு எடுத்துவோம் இல்லையா. இதுதான் வந்து எக்ஸ் அச்சு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இதுக்கு இணையாக இருக்கணும் அப்படின்னா பேரலாக இருக்கணுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நேர்கோடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு சாய்வு கோணமே கிடையாது. சாய்வு கோணம்னா இந்த மாதிரி ஒரு நேர்கோடு தான் இப்படி வெட்டணும் ரைட்டா. ஸோ இப்படி வெட்டினா தான் நம்ம கோணமே சொல்ல முடியும். ரெண்டு பேரலாக இருக்கிறதுனால, அதாவது இணையான நேர்கோடுகள் அப்படின்னு சொன்னதுனால, ஸோ அதுக்கு வந்து சாய்வு கோணமே இருக்காது. அப்போ அது 0 டிகிரி அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஏ ஆப்ஷன் ரைட்டா. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி, அடுத்தது பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் சொல்லி ஒரு சர்க்கிள் மாதிரிலாம் போட்டு அதில் ஆல்பபெட் நோட் பண்ணியிருக்காங்க ரைட்டா. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, எந்த சில பட்டதாரி அலுவலர்கள் ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்லன்றாங்க. அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்லன்ட்டாங்க. அப்போ அரசு ஊழியர்களாக இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே அடிச்சிருங்க ரைட்டா. ஸோ இது ஃபுல்லாக அடிச்சிருங்க. இப்போ கொஷினை பாருங்கள். எந்த சில பட்டதாரிகள் வந்து அலுவலர்களாக இருக்காங்க. அப்போ பட்டதாரிகள் என்பது இந்த சர்க்கிள், இதில் அலுவலர்களாக இருக்கணும். அப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஆகிறது இந்த இ அப்படின்றது தான். ஸோ அவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். அடுத்தது மெய்யினொரு ஆங்கிலத்தில் எழுதுகின்றாங்க. இது ஒரு கலைச்சொற்கள் பாருங்கள். போலீஸ் எக்ஸாமுக்குமே கலைச்சொற்கள் வந்துருச்சு ரைட்டா. அதே மாதிரி பத்தியை படித்து பதிலளிக்கணும்னு வரும்ல டிஎன்பிசியில், அதுவும் வந்து லாஸ்ட் 70வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ரைட்டா. சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்றது ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன். பின்வது இது வந்து சரியான வரைபடம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வென் டயக்ராமு. கம்பி மரம் கட்டுமான பொருட்கள் அப்படின்றாங்க. ஸோ கட்டுமான பொருட்கள்ன்றது ஒரு பொது பெயர் ரைட்டா. அதுக்குள்ளே தான் இந்த கம்பி மரம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ பி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸ் மதிப்பெண். இது வந்து புக் பேக் கொஸ்டின் நினைக்கிறேன். இது வந்து 6th 7th இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. சரி, இப்போ வந்து ஒரு எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதனோட 30% ரைட்டா. இதனோட 30% என்பது 150 சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 0 கேன்சல் பண்ணுங்கள். இந்த 3 இந்த 10 இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எட்டு வந்துருங்க. அப்படி எட்டு வந்தீங்கன்னா 10ன்றது மேலே போயிடும். டினாமினேட்டர் பெருக்கல் ஆயிரும். இந்த பெருக்கல்ல 3ங்கிறது வகுத்தலாக வந்துடும் ரைட்டா. இப்போ இதை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 3 3 5 5 இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 50 × 10ன்னு வருது இல்லையா. 50 × 10னா 500. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 500 அப்படின்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து சரி. கீழ்கண்ட இணை சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணை சொல்லை கண்டறிகின்றாங்க. பாருங்கள், கார் என்பது பெட்ரோல். ஸோ பெட்ரோல் போட்டால் தான் கார் வந்து போகும். அப்போ தொலைக்காட்சி என்பது மின்சாரம் இருந்தால் தான் ஓடும் ரைட்டா. ஸோ அதனால் மின்சாரம் ஓடுனா அந்த ஓடுறதில்ல, அதாவது ஒர்க் ஆகும் ரைட்டா. ஸோ மின்சாரம் சி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது, கொடுக்கப்பட்ட தகவலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. 21 17 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 4 5 7 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ரைட்டா. ஸோ இது ரெண்டு கூட்டிங்கன்னா 12. இதை வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 4. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. 4 12 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 12 48 வரும். அதில் பாதி எடுத்துக்கிறாங்க ரைட்டா. 42ல் பாதி 24 கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி இந்த ரெண்டாவதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். 28க்கும் 25 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 3. இந்த 13 7 கூட்டினா 20. அது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா 60. 60ல் பாதி 30 இருக்கா. அப்போ இதே கான்செப்டில் இதுக்கு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 6. 2 8யும் கூட்டினா 10. 60. இதில் பாதி எடுத்தீங்க அப்படின்னா அது 30. அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல வரக்கூடிய நம்பர் வந்து 30. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்றாங்க. இரவு என்றால் பகல். அப்போ பகல்ன்ற ஒரு சொல் இல்லை. ஆனால் எல் என்றால் என்னென்னா, எல் என்றால் பகல்னு குறிக்கும். அதேமாதிரி சூரியனையும் குறிக்கும். சூரியன் வந்துட்டாலே பகல் தானே. காலையில் சூரியன் வந்தால் அது பகல். அப்போ சூரியன் சொன்னாலும் சரி, அல்லது பகல்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான் ரைட்டா. அப்போ எல் என்ற சொல் வந்து பகல் என்ற பொருள்படும் ரைட்டா. அதுக்கு இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறாங்களாமா. ஆனால் நமக்கு கண்டிப்பாக தெரியும் மாலை வராது, காற்றும் வராது. இந்த மாலைன்றதே முதல் தப்பு. அப்போ இதுவே வராது. 3 ஆப்ஷனுமே 100% வராதுன்னா நம்ம எல்லுன்றதான் சூஸ் பண்ணணும் ரைட்டா. அப்போ எல்லுன்றது ஆட்டோமேட்டிக்காக ரைட்டாக ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. விடுபட்ட இணை கண்டறிகின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏபிசிடி எது போட்டாலும் என்ன, ஏன்னா கொஸ்டின் தப்பாக இருக்குது. இங்கே 72 வராது, 7 மட்டும் தான் வரும் ரைட்டா. அப்போ 7 வரும்னா இங்கே இந்த 15 எப்படி வந்திருக்குன்னா 7 2 14 14 கூட 1 கூட்டினா 15 ரைட்டா. இது 15. அப்போ மற்ற பேட்டர்னும் சரியாக வருதான்னு செக் பண்ணலாமா. இந்த 15 எடுத்துக்கோங்க. 15 × 2 30. 30 கூட 1 கூட்டினா 31 கரெக்டாக வருதா.
அடுத்தது 31 × 2 போட்டிங்கன்னா 62, 62 கூட 1 கூட்டினா 63. 63 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 63 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 126 வரும். 126 கூட 1 கூட்டினா 127 வருது. அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது 127 × 2 அதுக்கப்புறம் +1 ரைட்டா. இதை பண்ணிங்கன்னா 254 வருது. இது கூட 1 கூட்ட 255 வரும். ஸோ 255 என்பது பி ஆப்ஷன். இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்களே காரணறாங்க. ஸோ அதாவது இளைஞர்கள்கிட்ட அமைதி இல்லைன்னா அது கல்வி நிறுவனங்கள் மட்டுமே பொறுப்பாக முடியாது ரைட்டா. காரணமான நம்மளே கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. காரணம்னு சொல்லலை, காரணம் இல்லை, கேள்வியே அதாவது கூற்றே எப்படின்னா கொஸ்டின் மார்க்காக போட்டு வச்சுருக்காங்க. அவங்களாலே முடிவு பண்ண முடியல ரைட்டா. கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கம் இல்லைன்றாங்க. கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லைன்னா 10 சொல்ல முடியாது. ஒழுக்கமாகவும் இருப்பாங்க, டிசிப்ளினாக இருக்கக்கூடிய காலேஜும் இருக்கும் ரைட்டா. இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லைன்றாங்க. இல்லைன்னு ஒன்று போட்டுட்டு கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லைன்றாங்க. கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மக்கிட்ட வருது. கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனைலாம் இப்போதைக்கு இருக்குது ரைட்டா. ஸோ இந்த கேள்விக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வலுவானது இல்லை அப்படின்ற மாதிரி தான் வருது. ஏன்னா கல்வி நிறுவனங்களில் எல்லா கல்வி நிறுவனங்களும் ஒழுக்க பிரச்சனை இல்லாமலாம் எவ்வளோ நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம். பட் இவங்க என்ன டிசைட் பண்ணுறான்னு தெரியல. இந்த கேள்வி எடுத்தவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். ஆனால் இதில் இல்லைன்னு போட்டாங்க பாருங்க. அதாவது இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? இல்லை. கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை. ஒழுக்க பிரச்சனையே கல்வி நிறுவனங்களில் இல்லைன்றாங்க. காரணமானா இவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரைட்டா. அப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா முடிவாக வலுவானதாக இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ வலுவானது அப்படின்னு பார்த்தா ஏன் மட்டும்தான் வருது. அதாவது கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை சொல்லவே முடியாது முதல்ல. அப்போ ஒன்று வலுவானதுன்னு சொல்ல முடியல. கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லைன்றாங்க, இது வராது. கல்வி நிறுவனங்கள் காரணமானா இல்லை. இது இல்லை. கல்வி நிறுவனங்கள் ஒழுக்க பிரச்சனையே இல்லை அப்படின்றாங்க ரைட்டா. அப்போ கொஷின் எடுத்தவன் 2 வலுவானது, வாதம் 1 மட்டும் வலுவானதுன்னு சொன்னாலும் நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரைட்டா. இல்லை, ரெண்டுமே வலுவானது இல்லை. ஏன்னா கல்வி நிறுவனங்களில் இப்போ பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அவங்க ஆன்சர் கீ கொடுத்தா தான் நம்மளால் சொல்ல முடியும் ரைட்டா. ஸோ அதனால் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாதம் 1, 2 ரெண்டுமே வலுவானது கிடையாது. ரெண்டுமே வலுவானதாக இல்லை அப்படின்றத வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இது மட்டும், அதாவது வாதம் 2 மட்டும் வலுவானது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதையும் ஓகே ஆன்சருக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுங்க ரைட்டா. ஸோ அதில் சிஏடின்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சரி, 72 அடுக்கு குறியீடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரைம் ஃபேக்டர் தான், ஒன்றுமே இல்லை. டானா வகுத்தல் போட்டால் வந்துடும். 72க்கு நீங்கள் 2 போடலாம். ஸோ 3 2 6 7 2 14 மறுபடியும் 6 2 12 36. இது மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 1 2 8 2 16 18 வருது. ஸோ அதுக்கப்புறம் 2 போட்டிங்கன்னா 9 2 18. 9 3 × 3ன்னு போடலாம். அப்படி போட்டோம்னா நம்ம 2 3 டைம் வருது, 3ன்றது 2 டைம் வருது. 2 ³ 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ³ 3 ஸ்கொயர். ஸோ டி ஆப்ஷன் சரியாக இருக்குது ஓகேங்களா. அடுத்தது வரைபடத்தை கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பண்ணுறாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சர்க்கிள் போட்டால் நமக்கு 360 டிகிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த 360 டிகிரி இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் கேள்வி என்னென்னா கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்படுதுன்றாங்க. அப்போ கோல்ஃபுக்கு 36 டிகிரி, ஹாக்கிக்கு 63 டிகிரி. எத்தனை டிகிரி அதிகமாகன்றாங்க? அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். 63க்கும் இந்த 63க்கும் 36க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 27 டிகிரின்னு வருது ரைட்டா. இப்போ கேள்வி என்ன, கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம அந்த கோல்ஃப் இந்த 36 கீழே போட்டுக்கலாம், இன்ட்டு 100 போடலாம். ஏன்னா கொஸ்டின் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம சொல்லணும். அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுக்கான பர்சன்டேஜ் தான். அப்போ 27/36 × 100 போட்டு இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 75ன்னு வரும் ரைட்டா. 75ன்னு சொல்லி வருது. ஸோ 75%. டி ஆப்ஷன் சரி. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி நிலையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கேலேருந்து வி வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி, அதாவது கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வின்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12க்கிறதுனால நமக்கு சென்டராக பிரிக்க முடியாது. 6 6 12. அப்போ சென்டரில் ஒரு எழுத்தே வரல. அப்போ இது 5 5ன்னு பிரித்தோம்னா இங்கே பாருங்கள் ஓ வரைக்கும் வந்துடும். இந்த பக்கம் 5 பிரித்தோம்னா 2 3 6 வரைக்கும் வந்துடும். அப்போ சென்ட்ரல் இருக்கிற எழுத்து பி அண்டு கியூ 2 எழுத்தாக வருது, ஒரு எழுத்தாக வரல.
ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா ஒரு எழுத்தாக வரும், இரட்டைப்படையில் இருந்தால் அது நம்ம ஒரு எழுத்தாக வராது. இந்த நீங்கள் புள்ளியில் படிப்பீங்களே இடைநிலை காண்க அப்படின்லாம் படிப்பீங்களே அந்த மாதிரி தான் இது, ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு வந்து சென்டரில் பி மற்றும் கியூ அப்படின்னு வந்திருக்கு, ஆனால் ஆன்சரில் எதுவுமே அது மாதிரி சொல்லலை. அப்போ வந்து எந்த எழுத்தும் இல்லை, ரைட்டா? பி கியூ ரெண்டுமே சொல்லியிருக்கணும், ஆனால் இங்கே கியூ கொடுத்துருக்காங்க, ஆனால் பி கொடுக்கல. அதனால் எந்த எழுத்துமே இல்லை. சென்ட்ரல் எழுத்தை கண்டுபிடிக்க 2 எழுத்து வரதுனால. தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்குகின்றாங்க, சேவல் கொக்கரிக்குன்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஒளி மரபு தமிழில் பார்த்தீங்கன்னா கோழி கொக்கரிக்கும், சேவல் வந்து கூவும். சேவல் கூவுன்னு தான் வரணும், ரைட்டா? சேவல் அகவுன்றாங்க, அதுவும் வராது. சேவல் பாடும் வராது, சேவல் கத்தும் வராது. சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண்விழித்தான் வருது. ஸோ பி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது, அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளதுன்றாங்க. பால் வெள்ளையாக்கிறதுக்கு கால்சியமே முதல்ல காரணம் இல்லை. அதை நெட்டில் போட்டு பார்த்தா அது ஏதோ ஒரு புரதம்னு வருது, கேசின் என்ற புரதம் தான் காரணம்னு சொல்கிறாங்க. புரதம் தான் அதிகமாக இருக்குது பாலில் கால்சியத்தை விட, ரைட்டா? ஆனால் அரிசியில் எடுக்கும் பொழுது அதில் முற்றிலும் வந்து மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்குது இல்லையா? அதில் புரோட்டீன் வந்து இல்லவே இல்லை. அப்போ அதுக்கு வந்து வெள்ளையாக்கிறதுக்கு அது காரணமே கிடையாது. இது டோட்டலாக தப்பு, ரைட்டா? ஸோ தவறு என்பதே இதுக்கு வந்து விடையாக வரலாம். ஸோ இ ஆப்ஷன் வந்து வரும், ஓகேங்களா? முற்றுரிமையை பயன்படுத்தி வந்து காரணிப்படுத்துகின்றாங்க. 9k² - 25 போடுறாங்க. ஸோ பெருக்குனா 25 வரணும், கூட்டினா 0 வரணும். ஏன்னா அந்த கே அப்படின்றது ஒன்றும் இல்லை. அதாவது இந்த இடத்துல எப்படி வரும்னா 9k², இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து கேன்னு கொடுக்கணும் இல்லையா? அது 0ன்றதுனால தான் அங்கே கொடுக்கல. அப்படின்னா பெருக்குனா 25, கூட்டினா வந்து 0 வரணும். அப்படின்னா 5 × 5 போடுங்க, 5 × 25. இது கூட்டினா வந்து நமக்கு வந்து 0 வரணும்னா ஏதாவது ஒன்றுத்துக்கு வந்து நம்ம மைனஸ் போடணும். அப்போ பெருக்குனா -25 வருமா? அங்கே பாருங்க -25 வருது, கூட்டினா 0ன்னு வந்துடும். அப்போ ஒன்று வந்து -5, இன்னொன்று வந்து +5. அங்கே 9k²ன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 3kன்னு போட்டுக்கலாம். அப்போ 3k + 5 ஒன்றா இருக்கும், இன்னொன்று 3k - 5 வந்து ஒன்றா இருக்கும், ரைட்டா? அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இங்கே பாருங்க இ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது, ரைட்டா? இ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. அடுத்தது ஒரு சங்கீத மொழியில் வந்து ஃபேக்ட் என்பது வந்து IDFW என எழுதப்பட்டால் SWAN என்பது எவ்வாறு எழுதப்படும்ன்றாங்க. இங்கே பாருங்க FACTன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது IDFW. இப்போ பாருங்க எஃப்னா ABCDEFA, FABCDEFGH 2 எழுத்தை விட்டுட்டு 3ஆவதாக போட்டிருக்காங்க. அதாவது +3ன்னு சொல்லுவோம் மேத்தமெட்டிக்கலாக. 2 எழுத்தை விட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஏன்னா BC, D போட்டிருக்காங்களா? 2 எழுத்து விட்டுருக்காங்களா? C ABCDEF, ரைட்டா? 2 எழுத்து விட்டுருக்காங்களா? T எடுத்துக்கோங்க, UV. அப்போ 2 எழுத்து விட்டுட்டு 3ஆவது லெட்டரை போடுறாங்க. அதாவது +3 +3ன்ற ஃபார்மேட்டில் அது இருக்குது. அப்போ இதே மாதிரி நம்ம இது எடுத்துக்கலாம், SWAN எடுத்துக்கோங்க. 2 எழுத்தை விட்டு தானே போடணும். S எடுத்திங்கன்னா PQRS TU விட்டுடுங்க, வீன்னு போடுங்க. W எடுத்தால் XY விட்டுட்டு Zன்னு போடுங்க. A எடுத்தால் BC விட்டு Dன்னு போடுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்னா N அப்படின்னா LMN OP விட்டுடுங்க, அடுத்தது Qன்னு போடுங்க, ரைட்டா? அப்போ VZDQன்றது B ஆப்ஷன். ஸோ B ஆப்ஷன் வந்து சரி. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அனைத்து துறைகளையும் சேர்ந்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா மொத்த பணியாளர்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது அனைத்து துறைகள்னு அப்படியே கூட்டி போட்டால் போதும், ரைட்டா? இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3310 வருது. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின், ரைட்டா? 3310 B ஆப்ஷன். நன்றி எறிதல் பொறையிடமை இன்சொல்லோடு ஆசாரக்கோவை. இதில் நன்றி எறிதல் என்ன? நன்றி எறிதல்னா பிறர் செய்த உருவை மறக்காமக்கிறது. அப்போ மறவாமை அப்படின்னு வரும். ஸோ C ஆப்ஷன் வந்து சரியாக வரும். ஏயிலிருந்து பிக்கு வந்து 4 வழித்தடங்களும், பியிலிருந்து சிக்கு 6 வழித்தடங்களும் உள்ளன. ஏயிலிருந்து சிக்கு போகிறதுக்கு எத்தனை வழித்தடங்கள் இருக்குன்றாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் வந்துடும். ஸோ அவங்களுக்கு 6 24. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரி. சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும் வெங்கட் வலமிருந்து 12வது இடத்திலும் உள்ளனர். அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடத்துக்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள்ன்றாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இதை கோபின்னு வச்சுக்கோங்க. இடமிருந்து இவன் 7வது. இதே நீங்கள் வலதுபுறமாக எடுத்திங்கன்னா அவர் வந்து வெங்கட்டு அவர் வந்து 12வது பிளேஸில் இருக்கார். அப்போ வெங்கட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்கிறாங்க. இவர் 12வது பிளேஸில் இருக்காங்க. இப்போ இடம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இவர் வந்து இந்த இடத்துக்கு வராரு, இவர் வந்து இந்த இடத்துக்கு வராரு, ஓகேங்களா? அப்போ இவர் வந்து இந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அது அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது கோபி வந்து இடமிருந்து 22வது இடத்துக்கு வந்துடுறாராம். அப்போ இந்த இடத்துக்கு மூவ் ஆகினா 22வது பேராக வராரு.
அப்போ இவரோடு சேர்த்து இந்த பக்கம் இடது பக்கம் 22 பேர் இருக்காங்க. வெங்கட்டுக்கு இந்த பக்கம் எவ்வளோ பேர் 11 பேர் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ இவருக்கு பின்னாடியும் இடம் மாறினாலும் இவருக்கு பின்னாடி 11 பேர் இந்த தான் ஆவாங்க. ஏன்னா அந்த பிளேஸை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அப்போ 22 11 கூட்டினா உங்களுக்கு 33 வருது. ஸோ ஒட்டுமொத்தமாக 33 பேர் இருப்பாங்க. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்த கேள்வி, வரைபடத்தை நன்றாக படித்து பார்த்துட்டு ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவின விகிதம் அது கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு பதில் சொல்லுறாங்க. உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்கு செய்யப்பட்ட மொத்த செலவு, போக்குவரத்து மற்றும் வரிகளுக்கு செய்யப்பட்ட மொத்த செலவின விகிதம் என்னன்றாங்க. உள்கட்டமைப்புன்றது இது, போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவுன்றது இது. 20 12.5 இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 20ம் 12.5 கூட்டுங்க, 32.5ன்னு வரும். ரைட்டா. அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போக்குவரத்து வரின்னு போட்டிருக்காங்க. போக்குவரத்து இது வரி, 12.5ம் 10ம் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 22.5ன்னு வரும். ரைட்டா. ரெண்டுத்துக்குமே டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே 325 225 கூட எடுத்துக்கலாம். ரைட்டா. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் 25 எடுக்கலாம். 100க்கு 4 25 இருக்கும், 200ல் 8 இருக்கும், 300ல் 12 இருக்கும், 325னா 13 இருக்கும். அப்போ 13. 225ல் நான் 200க்கே நான் என்ன சொன்னேன் 8 இருக்குமா, 225னா 9 இருக்கும். அப்போ 13/9ன்னு வருது. அப்போ 13:9 அப்படின்னு சொல்லி வரணும். ஆனால் அங்கே ஆப்ஷனே இல்லை, 13:9 இல்லை. அப்போ இதுக்கும் வந்து எந்த ஆன்சர் போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ரைட்டா. அப்போ 67வது கொஸ்டினுக்கு மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறதுலையுமே அந்த 72 போட்டாங்களா, அதுக்குமே உங்களுக்கு மார்க் கொடுக்கணும். சைக்காலஜிலே 2 கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்கணும், அது தப்பாக இருக்குது. ரைட்டா. அதுக்கப்புறம் மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கொடுக்குறாங்க. மீட்டர்னா என்ன, 1000 மீட்டர் என்பது 1 கிலோமீட்டர். அப்போ இது மீட்டருக்கு மாத கொடுத்துருக்குது கிலோமீட்டர், மீட்டருக்கு முன்னால் 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1000ல் 3 ஜீரோ இருக்குது. இங்கே 3 டெசிமல் பிளேஸ் வச்சு தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ அந்த புள்ளி அப்படி கேன்சல் ஆகிடும். அப்போ 42195 மீட்டர். ஸோ சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து என்னன்றாங்க. ஸோ இங்கே ஏபிசிடி அப்படியே அந்த இதே கொடுத்துட்டாங்க, ஆல்பாபெட்டை ஏலேருந்து இசட் வரைக்குமே கொடுத்துட்டாங்க. ரைட்டா. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வலதுபுறத்துலேருந்து 17வது அப்படின்னா இதுதான் வலதுபுறம். ரைட்டா. இசட்லேருந்து வலதுபுறம், ஏலேருந்து போனால் இடதுபுறம். இதுலேருந்து 17வது எழுத்து என்பது இங்கே ஜே அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ரைட்டா. ஜே. அதுலேருந்து 8வது எழுத்து என்ன, வலதுபுறத்துக்கு 8வது எழுத்துறாங்க. வலதுபுறத்துலேருந்து இது தானே. அப்போ இதுலேருந்து நான் 1 2 3 4 5 6 7 8 8வது எழுத்து வந்து 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ 6 என்பதே இதுக்கான விடை. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி கூட தான், பத்தியை படித்து பதில் சொல்லணும். நம்ம டிஎன்பிசியில் கேட்குறாங்களே ஒரு இருக்கும்ல, அந்த இது ஒன்றும் இல்லை. இந்த கதை எல்லாத்தையும் படித்து பாருங்கள். வாழை என்பது தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது, எனவே நீர் அதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன, குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்றாங்க. ரைட்டா. அப்போ குளித்தல் என்றதுக்கு இவர் என்ன சொல்கிறாங்க, குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல், உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குது பொருள் என்பதெல்லாம் பொருள்ன்ட்டாங்க. அப்போ இது வந்து பொருளே இல்லைன்ட்டாங்க. அடுத்த லைனை பாருங்கள், சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை வந்து குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். உடலை குளிர வைத்தல் தான் சொல்லணும். ரைட்டா. அதுதான் பொருள் அப்படி சொல்கிறாரு. அவர் யார் சொல்கிறாருன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அதை தோ பரமசிவன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதில் நீங்கள் அழுக்கு போகிறதோ இல்லை தூய்மைப்படுத்துறதோ கிடையாதுப்பா. நம்ம சூரிய வெப்பத்தால் நம்ம உடம்பு சூடாகுதில்ல, அதை நம்ம குளிர வைத்தல் தான் நம்ம குளித்தல் அப்படி சொல்கிறோம். இந்த சொல்லி பார்த்திங்கன்னா குளிர்த்தல் என்ற சொல்லு தான் குளித்தல் அப்படின்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விளக்கம் வந்து இங்கே கிடைச்சிருச்சு. ரைட்டா. உடலை குளிர வைத்தல் இந்த பத்திலே அப்படியே இருக்குது. அப்போ குளிர வைத்தல் அப்படின்றதான் குளித்தல் என்ற சொல்லுக்கான பொருள். இது சொன்னது யாரு, தோ பரமசிவன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த வருது. ரைட்டா. ஸோ அந்த பத்தியில நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தப்பாகுது. ரைட்டா. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும், அதாவது இந்த 55வது கொஸ்டினுக்கு மட்டும், ரைட்டா, இந்த கொஸ்டினுக்கு மட்டும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ரைட்டா. ஸோ மேக்ஸிமம் வந்து டி கொடுக்குற மாதிரி நமக்கு தோணுது. அதை சி கொடுத்தாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்குது. 55வது கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கொஸ்டின் 55க்கு இதுதான் சார் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அதை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சைக்காலஜிக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ வந்து சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்றதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஜிஎஸ்ஸுக்கான ஆன்சருக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.